ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னா அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக நீங்களும் நானும் மாறும் தான் ஆண்டவர் நினைக்கிறார். அதிகமான நேரத்தில் நமக்கே பத்த மாட்டிருக்கு, உண்மையா இல்லையா? அந்த நிலைமை மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? அந்த சூழல் மாறணும்னு நினைக்கிறீங்களா இல்லையா? உங்கள் வீடு கட்டப்படணும், உங்கள் சூழல் மாறணும். உங்கள் குடும்பம் கட்டப்படணும், உங்கள் சூழல் மாறணும். உங்கள் பிள்ளைங்க கட்டப்படணும், உங்கள் சூழல் மாறணும். அப்போது பகிர்ந்து கொடுக்க முடியாத நிலைமை நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்தில் இருக்கும்போது எவ்வளோ வேதனைங்க. சீயோன்ல தாவீது ஆசீர்வாதத்தை பகிர்ந்து, அப்பத்தை பகிர்ந்து, உணவை பகிர்ந்து, அதை எல்லாத்தையும் விட்டு அவ்வளோ ஆசீர்வாதமாக ஜனங்க போனாங்க. நம்மளால் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியல, நம்ம பிள்ளைகளுக்கு தேவையானதை கொடுக்க முடியல. இந்த நிலைமையெல்லாம் மாறணும் அப்படின்னா ஒரு 10 ஜெப குறிப்புகளுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருவேளை விசுவாசத்தோடு என் கூட இணைய நினைச்சிங்கன்னா இந்த 10 ஜெப குறிப்புக்காக இப்போ இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி இதை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை செய்வார். முதல் காரியம் பாருங்க, பெற்ற ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்குற ஒரு மனம் நமக்குள்ள உருவாகணும். நல்லா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம், என் கையில் இருக்கிற ஆசீர்வாதம், அதை நான் பகிர்ந்து அநேகருக்கு கொடுக்குறவனா என்னை மாற்றுங்க, என் பிள்ளைகளை மாற்றுங்க, என் குடும்பத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவன் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா தாவீது மக்கள் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும், அதை கொடுக்கணும். அப்படி கர்த்தர் நம்மளை மாற்றணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே உங்களை நடத்துவார். ரெண்டாவது பாருங்க, கொடுக்கிற ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கணும். வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிற வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழணும். அதை மையப்படுத்தி கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, கொடுக்கிற வாழ்க்கை, அநேகருக்கு உதவுகிற வாழ்க்கை என் வாழ்க்கையா மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. தேவன் உங்கள் ஜபத்தின்படியே உங்கள் நிலைமையை மாற்றுவார். ஆமென். மூன்றாவது, குடும்பமும் வளமாய் வளரணுங்க. எங்கள் வீடு அதாவது வளர்ச்சியில் குறைவாக இருக்குது. எங்கள் வீட்டில் பெருக்கம் இல்லாமல் இருக்குது. எல்லா விஷயத்துலையும் எங்கள் வீட்டினுடைய பெருக்கம் அளவு எல்லாம் குறைந்துருக்கு. அப்போ இந்த நிலைமை மாற, ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. தகப்பனே நீர் உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் வளருங்க. கர்த்தர் போதுமான அளவு உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். ஆமென். இந்த 20 நடக்க போகுது. ராமன் சொல்லுங்க. 4 பாருங்க, எங்கள் குடும்பம் பசி இல்லாதவர்களுக்கு உதவுகிற கரங்களாக இருக்கணும். என் கணவர், என் மனைவி, என் பிள்ளை வயிற்றுல இருக்கிறான், இப்பதான் வளர்ந்துருக்கிறான், ஆனா அவன் அநேகருக்கு உதவி செய்கிறவனா இருக்கணும், கொடுத்து உதவுகிறவனா இருக்கணும். அதை மையப்படுத்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க. இது நல்லது. அப்படி அவங்க செய்யும் போது உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எஸ். 5வது பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய இரக்கம், அன்பும் கருணையும் நிறைந்த பிள்ளைகளா நம்ம பிள்ளைங்க வளரணும். கணவர் மாறணும், அப்படி மனைவி மாறணும், அப்படி கொடுக்கிற இருதயம், கொடுக்கிற காரியம், இது எல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ள வளரணும். அப்படி வளர 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 ஆண்டவர் அற்புதமான பாதையில நம்ம குடும்பத்தை கொண்டு போவார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நிச்சயம் ஜெயமானது நடக்கும். ஏமேன். எஸ். 6வது பாருங்க, ஆசீர்வாதத்தின் வழி எங்களை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாத்துங்க. ஆண்டவரே, எங்கள் வேலையை ஆசீர்வதிங்கப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கட்டத்தையும் ஆசீர்வதிங்கப்பா நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதனால் மற்றவங்க ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்கப்பா, மற்றவங்க நிலைமை மாறப்போகுது. ஆண்டவரே, உங்களால் அதை சகலத்தையும் செய்ய முடியும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். ஏமேன். எஸ். 7வது பாருங்க, நன்றி உள்ள இருதயம். அதாவது பெறுவது எப்போதுமே நன்றி சொல்லணுங்க. எதெல்லாம் உங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரோ, எதெல்லாம் ஒரு சில பேர் உங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கை மாற்றணும் சில பேர் நினைக்கிறாங்களோ, அதுக்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாய், நன்றி செலுத்துகிறவர்களாய் நீங்களும் நான் இருக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்துங்க. இது வரைக்கும் காரை கொடுத்துருக்குறீங்க, வீடை கொடுத்துருக்குறீங்க, வேலையை கொடுத்துருக்கீங்க, ஊழியத்தை கொடுத்துருக்குறீங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு மகனை கொடுத்தீங்க கர்த்தர், சொல்லிகிட்டே இருப்பேன். சொல்லி தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவன் அப்படியே உங்களை உயர்த்துவார். ஆமென். 8வது பாருங்க, சமுதாயத்தில் ஒரு சாட்சியாக நம்ம வாழணும். நம்ம குடும்பம் சமுதாயத்தில் நல்ல ஒரு சாட்சியின் அடையாளத்தோடு கூட இருக்கணும். அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் வீடு, என் குடும்பம் ஒரு சாட்சியின் அடிப்படையில் தேவனுக்கு பயந்தவர்களா, தேவ திட்டத்துக்கு பயந்தவர்களா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவன் அப்படியே உங்க நிலைமையில, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். 9வது பாருங்க, தேவனுடைய பெருக்கம். நாங்கள் கொடுக்கும்போது நீர் இன்னும் எங்களை பெருக செய்வீங்கப்பான்ற ஒரு விசுவாசம் இருதயத்தில் இருக்கட்டும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னும் கொடுக்கணும், என்னை பெருக பண்ணுங்க.
என் கணவர் பெருக பண்ணுங்க, என் பிள்ளைகளை பெருக பண்ணுங்க, என் குடும்பத்தை பெருக பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்க 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 நினைச்சு பார்க்காதது, உங்க வாழ்க்கையில முடியாதது சகலமும் நடக்கும். தேவன் அற்புதமா நடத்தி கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தேவனால முடியாதது ஒண்ணுமே இல்லைங்க, அவர் செய்வார். நீங்க பார்க்க போறீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவைன்னு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அவர் மூலமா ஜெபிங்க, தேவன் உங்க நிலைமையை மாற்றுவார். 10வது பாருங்க, சீயோன்ல தாவீது ஆசீர்வாதத்தை பகிர்ந்தது போல எங்கள் குடும்பமும் நானும் பெற்ற ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கணும், அநேகருக்கு உண்மையுள்ளவங்களா இருக்கணும், அநேகருக்கு கொடுத்து உதவுறவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை, அப்படிப்பட்ட ஒரு சூழல் என் குடும்பத்துல காணப்படணும். என்னை மாற்றுங்காண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த இரவு தேவன் உங்களை அற்புதமா நடத்துவார். தகப்பனே, இந்த 10 ஜெப குறிப்புக்காக என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக உங்க பாரத்தை பிடிக்கிறோம்ப்பா. அவங்க நிலைமையில ஒரு அற்புதம் செய்யுங்க, அவங்க சூழல்ல ஒரு அற்புதம் செய்யுங்க. கர்த்தரே கூட இருந்து அவங்க நிலைமையை மாத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சகாயப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. ஆமென்.